அப்பா அம்மா பள்ளின்னு எடுத்துருந்தானாக்கா அங்கே வர ஆசிரியர் அவனை அடித்து வளர்ப்பாங்க. இப்படி தான் நடக்கணும், அவனுடைய ஒழுக்கம் இப்படி தான் அமையணும்னு சொல்லுவாங்க. இங்கே அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்களா? டீனேஜ் பருவன்றோம். டீனேஜ் பருவத்தில் இன்னைக்கு எவ்வளவோ ஆட் பார்க்குறோம், எத்தனையோ டிவி ஷோஸ் எவ்வளோ பார்க்குறோம். ஒரு குழந்தைக்கு அவன் வயசுக்கே தகுந்த ஆட் அங்கே போடுறாங்க. அது அவனை எந்தெந்த வகையில் தப்பான வழியில் எடுத்துட்டு போகுது, அதெல்லாம் யாராவது கண்டிச்சு கேட்கணுமா? போய் தனியாக பேச கேட்குறாங்க. என்ன பேச முடியும் உங்கள் பசங்கிட்ட? ஒரு அப்பா அந்த குடும்பத்தில் சரி அவர் தான் அடக்கம் குழந்தைக்கு சொல்லித்தரல. இந்தியாவாக இருந்தாக்கா பாட்டியிலேருந்து தொடங்காங்க. அவன் குழந்தைய இருக்கிற போதுலேருந்து இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவன் பாட்டி தாத்தாங்கிறது வந்து ஸ்கைப்பில் இப்படி தடவி பார்ப்பான். அந்த அன்பை அவனால் தர முடியுமா? முடியவே முடியாது. இழந்தது தானே என் பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய பாசம். அது இழந்தது தானே எப்படிங்க வரும்? ஒரு பண்டிகைன்னு எடுத்துக்கோம். தமிழ் புத்தாண்டு நான் வாழ்க்கை தெரிவிக்கல. எப்படி தமிழ் புத்தாண்டு இருக்கணும்? எல்லாம் உதோகலமா எல்லாரும் வீட்டுக்கு எல்லாம் உறவினர்கள்லாம் வந்து அவங்களுக்கு அத்தை இது செய்யறாங்க, மாமா டேட்டு ஒரு பசங்களை ஓடி போனா அவங்கள சமமா வச்சு இதை சொல்லி தருது, இதை செய்ய வைக்கிறது. அவங்க பசங்க விளையாடுவாங்க. ஒரு திருவிழா போல தானே இருக்கும். அது இப்போ இருக்குமாங்க? தீபாவளி திருநாள் நல்லாவே தெரியும். ஒரு குழந்தை எவ்வளோ அவன் வளர்ந்து ஆளானாலும் அவனால் மறக்கவே முடியாது. பட்டாசு அப்படியாப்பட்ட ஒரு போதையை அவன் மனசில் கொடுத்துருக்கோம். அந்த பட்டாசுங்க இப்போ அந்த தீபாவளின்ட்டு வந்த போது காலையில் என்னைக்கு விளையாடுவோ அன்றைக்கி தான் 4 மணிக்கு எழுவான். எடுத்துருந்ததே அம்மா என்னென்னா சொல்கிறாங்களோ நல்லபடியாக கேட்டு அவனுடைய குறிக்கோள் பட்டாசு மேலே தான் இருப்பான். இந்த இது கிடைக்குமா? கிடைக்காதுங்க. பட்ஜெட் போட்டு வாங்கிய பட்டாசு 10ஆம் போன இயக்கத்தை பக்கத்து வீட்டு வெடிக்குப்பை கிடைக்கும். இதுதான் அவனுடைய மனநிலையா இருக்கு இந்தியாவில். இங்கே எக்ஸைட் எடுக்கிறதுக்கு இங்கேருந்து இப்போ 20 மைல் எடுத்து அங்கே போய் ஒரு 4 வெடியை வாங்கி வெடிக்கிறதுக்கு பேர் தீபாவளியாங்க. நம்ம எழுந்தது தானே. கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்புங்க. டீன் சொல்லியிருக்காரு, அண்ணா சாலையில் நின்று நம்ம வீசா எடுக்கும் போது பெற்று விட்டோம். என்னத்த பெற்றோம்? 4 ஹவர் வெயிலில் நின்னோம். இப்போ தப்பி தவறி மொபைல் ஃபோனை வச்சு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மொபைல் ஃபோன் காலி. அவங்க ஸ்பீச் பண்ணி அதை எடுத்துப்பாங்க செக்யூரிட்டி. ஆமாம், கிடைக்க வீசா கிடைச்சவனுக்கு பெற்றது அந்த வீசா மட்டுமே. அது கூட என்னென்ன இழப்புங்கிறது ஹேண்ட் லக்கேஜை வெயிட் போட்டு எடுத்துன்னு வருவான் பாருங்க. அதுலேயே அவங்களுக்கு தெரியும் என்னென்ன இழப்பாங்கிறது. என்னுடைய உதவியை முடிச்சுக்கிறீங்க. நல்லா சொன்னாங்க. நீங்கள் காட்டு வேலை இலவசமாக வந்து எல்லாத்தையும் இழக்கிறோம், பொது முக்கியமாக நம்மளோட சொந்த பந்தங்களை இழக்கிறோம் அப்படின்னு. இப்போ இல்லை பெற்றோர் தான் அப்படிங்கிற அணியில் இருந்து இப்போ திரு செல்வாக பேசுகிறோம். எனது சொந்தங்களே, எனது பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தலைப்புக்கு தான் பெற்றதா இழந்ததா, அதுதான் தலைப்பு. அவர் என்னமோ பேசிட்டார், அவருக்கு அப்புறமா வரேன் நான். இப்போ நம்ம முதல்ல இருந்து போவோம். சில கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு இருக்கு, சில கேள்விகள்லாம் எனக்கு என்னன்னு கேட்குறேன். என்னைக்காவது காலையில் எழுந்துச்சு கம்பு போயிட்டு தண்ணி வரல என்னைக்காவது அழுதுருக்கீங்களா? கேள்விகள்லாம் சென்சிட்டிவான கேள்விகள், பதில் சொல்லுங்க. எலக்ட்ரிசிட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நாளைக்கு 4 மணி நேரம் கட்டு பவர் கட்டு என்னைக்காவது அழுதுருக்கீங்களா? உள்ள அழுது ஏசி இல்லை அழுதுருக்கீங்களா? என்னைக்காவது காலையில் வீட்டில இருந்து ஆஃபீஸ் போகிற வரைக்கும் மாமா கிட்ட 50 ரூபா கொடுத்துட்டு போவேன், என்னைக்காவது கொடுத்துருக்கீங்களா? மாமா போலீஸை சொன்னேன். என்னைக்காவது சைட் அடிச்சுருக்கீங்க, சண்டை போட்டுருக்கீங்களா? இங்க இதெல்லாம் யூஸ் ப்ராப்ளம். இங்கே எங்கேயாவது சைட் அடிச்சு சண்டை போட்டுருக்கீங்களா? நம்ம ஊர்லாம் ஒரு பொண்ணுகிட்ட போய் ஆக்சிடென்ட் அன்னைக்கு போச்சு, கதையே போச்சு. மாமா வருவோம், அவங்க அப்பா வருவாரு, எல்லாரும் அடிச்சு போடுவாங்க. இங்க பொண்ணே வந்து ஆக்சிடென்ட் போகுதுங்க. இதுல இங்க பிரச்சனை இல்லை. அடுத்த கொஸ்டின், எங்கேயாவது பக்கத்து வீட்டுல போய் குசுன்னு பேசி சண்டை போட்டுருக்கீங்களா? பொறாம போட்டி வந்திருக்கா? என்னைக்காவது டாஸ்மார்க்ல 3 பேர் டாஸ்மார்க்ல லைன்ல நின்றுட்டீங்களா? இந்தியாவில் எவ்வளவு தெரியுமா? 15,000 ரூபாய். இங்க எவ்வளவு சொல்லுங்க? எவ்வளவு காலேஜ்?
தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், டாஸ்மாக்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஒயின் ஷாப். என்னைக்காவது உங்க பிள்ளைங்க நீங்க பேசிருக்கீங்க? இதுதான் நம்ம பாலாஜி. எதுக்கு எடுத்தாலும் அடிச்சு போட்டுருவீங்க. அவனுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இருக்காது. எதை தொட்டாலும் கலங்க மாட்டான். நீ கலங்க மாட்டான். நீ எங்க போய் கூப்பிட போற? உட்காரு. ஏய் கலங்க இங்க வா. இப்படிதான் சொல்லி கூப்பிடுவோம். என்னைக்காவது உங்க குழந்தைங்கள ஒரு நாள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, பாசமா கூப்பிட்டுருக்கீங்களா? அவன் புள்ள இப்போ 6 படிச்சவங்க 100 எடுத்துட்டாங்க, 95 எடுத்துருக்க. இவனா 95 எடுத்துருக்காங்க, 5 மார்க் தாங்க எடுக்கல. போட்டு எழுதுறது சாப்பிடு. 5 மார்க் தான் எடுக்கல. எங்க அப்பா 50 மார்க் எடுத்துருக்கேன் எனக்கு தெரியல. அவ்வளவுதானே வருது. வரதானே வரும். போட்டு அடிக்கிறது. இங்கெல்லாம் அடிச்சா அதுதானே 911. 95 மார்க் எடுத்து போட்டு அடிச்சா 911 கூப்பிடுமா நான் கேட்கிறேன். இவன் பேசியா போனா எப்படி கேட்கிறேன். என்ன 911 கூப்பிடுங்க. நான் இந்தியாவில் வை 911 வை. எல்லா அப்பாவும் கூப்பிட்டு உள்ள போடட்டும். எனக்கு எங்க அப்பா அம்மா தொந்தரவு கொடுத்தது இல்லைங்க. தொந்தரவு கொடுத்தது நீ படிச்சா படிடா சார் என்ன விட்டு அதுதான் சொன்னாங்க. நானா அப்பா படிச்சு வந்தேன். பெட்ரோல் தானே இவ்வளவு பெட்ரோல் வச்சுட்டு இங்க வந்து ஜாம் உட்காந்து எல்லாத்தையும் ஆலோசிச்சுட்டு இறந்துட்டாங்க. 4 பேரையும் பாருங்க. நான் இங்க பார்த்தா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? ஐயோ பாவம். எத்தனை மக்கள் வந்திருக்காரு கேரளா, என் நண்பர் கேரளா. எத்தனை மக்கள் இங்க பாக்குறாங்க? கைக்குட்டியா கேரளாங்க அவரு, இவர் கேரளா. எத்தனை மக்கள் நான் பாக்குறேன். ஆந்திரால இருந்து 50 பேர், கேரளா இருந்து 10 பேர், குஜராத்ல இருந்து 100 பேருங்க. எங்க நான் பஞ்சாப் இந்தியாவுல 30 இந்தியா ஈக்குவல் டு ஒரு யூஎஸ். எல்லா இடத்துக்கும் போயிட்டோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் போயிட்டோமா இல்லையா? ஏன் எத்தனை பேருக்கு மணிப்பூர் போயிருக்கீங்க இந்தியால? கை தூக்கு பாத்துருவோம். 25 வருஷம் இந்தியாவில் இருந்திருக்க. என்னைக்கு மணிப்பூர் போயிருக்கியா? இங்க எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்கு. ஃபிளைட்ல போகலாம், எங்க வேணாலும் போறாங்க. ஈஸ்ட் கோஸ்ட்ல இருந்து வெஸ்ட் கோஸ்ட் வரைக்கும் நீ நடந்தே போகலாம். ஒருத்தன் கேட்க மாட்டான். அங்க 5 கிலோமீட்டர் நடந்து போனேன் போலீஸ்ல இருப்ப நான் எங்கேயாவது உங்களுக்கு போக தெரியுமா? அதான் இங்க நான் இந்தியா குறைச்சு பேசல. இங்க அவங்க பெற்றுக்கோன்னு நான் சொல்றேன். இன்னொன்னு அவரு காட்டு கூட ஓசி அவங்க காட்டு மட்டும் தான் வாங்குறாரு. இந்தியாவில் காட்டு கூட 5 ரூபாய் கொடுக்க முடியாது. இங்க காட்டு ஓசி வாங்குறீங்க நீங்க. அதுவும் பெட்ரோல் தானே. அது நீ என்னத்தை எழுத இங்க இருந்து எக்ஸிட் எடுத்துட்டு போய் வேட்டு போறான். ஆமா பக்கத்து வீட்டுக்காரன் போட்டு தூங்க விடாம ஆட்டக்காரன் சாவ வைக்க வரீங்க. தனியா போய் வேட்டு போடு. சுதந்திரம் அனுபவி. அதான் நமக்கு வேணும். பக்கத்து வீட்டுக்காரன் கூட வேட்டு போடுறதுக்காக சண்டை போட்டு வெட்டி போடுறாங்க எங்க ஊர்ல. தேவையா? ஏன் தீவிரவாதிகள் பழம் சாப்பிட்டனால சந்தோஷமா இருக்கணும். சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா? தேவையில்லை. எக்ஸிட் எடுத்து போய் நல்லா என்ஜாய் பண்ணு. அதுதான் நீங்க பெற்றுக்க சுதந்திரம். சுதந்திரம் நீங்க பெற்றுக்க. உங்க பிள்ளை நீ வளர்க்கிற, உனக்கு என்ன தெரியுமோ நீ சொல்லி கொடுத்து வளர்க்கிற. உன் பிள்ளை என்ன ஆக போறான்னு உனக்கு தெரியும். ஆனா அங்க உனக்கு தெரியாதுங்க. நீ ஒண்ணு சொல்லுவ, அவன் அங்க எல்லாரும் செய்வான். என்னைக்காவது உன் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும் நீ படிச்சு சொல்ற. இங்க நீ சயின்டிஸ்ட் ஆகிறான்னு அவன் படிக்கிற சயின்டிஸ்ட் ஆகுவான். அங்க என்ன நீ இன்ஜினியர் ஆவான் நினைப்ப, அவன் வந்து அங்க ஏதாவது கமௌண்டர் தான் ஆகும். அதுதான் அங்க உண்மை. இன்னும் நிறைய அவருக்கு பேசணும். நம்ம பாலாஜி அம்மா இறந்துட்டார். நீங்க வந்ததுனால அந்த உங்க குடும்ப ஒயிட்டால தூக்கி விட்டுருக்கீங்க. அது உங்களுக்கு பெட்ரோல் தானே. இங்க வந்ததுனால உங்க குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சொல்லு. உங்க அம்மா இங்க கூட்டி வந்துட்டு ஒரு தடவை நீ அனுப்பு. ஃபிளைட்டே பார்க்காத அம்மாக்கு 24 மணி நேரம் ஃபிளைட் டிராவல் பண்றாங்க. உங்களுக்கு பெட்ரோல் இல்லையா கேட்கிறாங்க. 24 மணி நேரம் பக்கத்து வீட்டுல ஏற்றி நீ எங்க போன? ஏற்றினா அமெரிக்கா போன. எத்தனை மணி நேரம் ஃபிளைட்டு? 24